வணக்கம் வேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க கிழங்குல அடை சுடலாம். வாங்க. சவாரி கட்ட இந்த கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதில் பாதி தான் எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு இந்தமாரி சீவு கட்டையில் வச்சு நல்லா சீவிடணுங்க. இந்தமாரி நல்லா சீவி வச்சிடணும். அரிசி வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேங்க. அரிசி இட்லி அரிசி தான் இது. 1/2 கிலோ போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு. கடலைப்பருப்பு 50, துவரம்பருப்பு 50 ஊற வச்சுருக்கேன். மிளகாய் வந்து 7 மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 7 மிளகாய் போட்டிருக்கேன். சோம்பு, மஞ்சத்தூள், பூண்டு பல், இஞ்சி கொஞ்சோண்டு. இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சி இப்போ அடை சுடலாம். வாங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரிங்க பொடிசா பல்லாக இப்படி தேங்காய் அரைச்சி வச்சுக்கணுங்க. அரைஞ்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு இருந்துச்சுங்க எல்லாத்தையும். இப்போ நான் வெங்காயத்தை வந்து நம்ம அரிஞ்சு நல்லா பிணைஞ்சி போட்டால் நல்லா பொடிசாகிடுங்க. இதை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டுடலாம். உப்பு நான் போட்டு அரைச்சிட்டேங்க. அவ்வளவுதாங்க. நீங்கள் தண்ணியாக வேணாலும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை அடை மாதிரி சுடுறதுனாலும் நம்ம இஷ்டம் தாங்க. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மாவு இந்த அளவுக்கு இது பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாங்க. வேகட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதை கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் இதெல்லாம் ஜாமான்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க.